தராதாரம் என்னன்னு ஒரு மீட்டர் வச்சிருக்காரு அவரு. கை தட்டாதீங்க நீங்க. உங்களுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது கை தட்டுறதுக்கு. நேத்து நம்ம சேதனனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலப்பா. இது வரைக்கும் இந்த மாதிரியான வறுவல் அவர் லிஸ்ட்ல இருந்ததே இல்ல. ஏன்னா கருகி போற அளவுக்கு வறுத்து தூள் தூளா ஆக்கி காக்காக்கு போட்டாரு. இதெல்லாம் பாக்குறப்ப என்ன தெரியுதுன்னா, வெளியில இருந்து யாரும் நம்ம தலைவரை பயங்கரமா உசுப்பேத்தி விட்டுருக்காங்க. அப்படி என்ன வறுத்து வச்சிருக்காருன்னு பாப்போமா? அதெல்லாம் சரியே, ஏன் வீடியோ லேட் அப்படின்னு கேப்பீங்க. காரணங்கள் பல. அவற்றுள் சில த்ரோட் இன்ஃபெக்ஷன். நானும் சுத்தனிய வாயில ஊத்தி அப்படின்ட்டுலாம் பாக்குறேன், சரியாவே மாட்டேங்குதே. அதுக்கப்புறம் கதவை மூடிட்டு கத்துன்னு கத்தன பாருங்க. ஓரளவுக்கு வாய்ஸ் ரெடியா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாமா? வரும்போதே நம்ம தலைவர் கையில ஒலிபெருக்கி எடுத்துன்னு வராரு. ஐயா என்ன ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிட்டீங்களா, இல்ல கூலி படத்துல தயால் செத்து போயிட்டாரு அப்படின்றதுனால அவர் பொசிஷனை ரீப்ளேஸ் பண்றதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் கிடையாதுப்பா. போன வாரம் ஃபுல்லா இவங்க கத்திக்கிட்டே இருந்தாங்கல்ல, காதுல ரத்தம் வர்ற அளவுக்கு, அதே மாதிரி அவங்க காதுல கத்தி அவங்கள கட்டுப்பாக்கி விட்டு நான் பார்க்கணும், அதுக்காக தான்ப்பா அப்படிங்கிறாரு. அதுக்கு எதுக்கு சார் இது? நீங்க பேசுறப்ப மட்டும் ஃபுல் வால்யூம்ல வச்சாலே அவங்க காதெல்லாம் பிச்சிட்டு ரத்தம் வருமே. ஐடியா இல்லாத பசங்க. சரி அதை விடுங்க. இப்போ வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்படின்ட்டு உள்ள போனா இந்த 2 பீஸும் சமாதானம் ஆகி, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், லவ் எல்லாம் பண்ணக்கூடாது கம்ரோ, சத்தியம் பண்ணு அப்படின்றப்பவும் லைட்டா சிலுமிஷம் பண்றாரு. ஏய் நாட்டி ஃபெலோ, சத்தியம் மட்டும் பண்ணு அப்படின்னவும் சரி சத்தியம் பண்றேன். we care for each other. நீ உன் ஆட்டத்தை ஆடணும், நான் என் ஆட்டத்தை ஆடுவேன். ஃபைனலி we will be good friends. சொல்லு குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பிடிக்காம சத்தியம் பண்ணார். என்னங்க பண்றது? இவளோட அந்த குழந்தைத்தனமான ஆர்கியூமெண்ட்டை பார்த்து இப்ப கூட எனக்கு அவன் மேல லவ் வருது. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அடிச்சுக்குதுங்க, புதன் வியாழன் பேசாம இருக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை கட்டி பூச்சி உமா கொடுத்துக்காத அளவுக்கு குழஞ்சிக்கிறாங்க. நான் இவங்க 2 பேர் மட்டும் சொல்ல, பொதுவா எல்லா கண்டஸ்டன்ஸையும் சொன்னேன். நல்லா பொதுவா சொன்னேன். இப்போ நம்ம திரும்பி வந்து வீட்டுக்குள்ள போய் அந்த மெகா போனை வாயில வச்சு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கத்த எல்லா பீஸுங்களும் பயந்துடுச்சு. போன வாரம் எப்படி போச்சே அப்படின்னு மறுபடியும் கத்த, தர்பூசணி மட்டும் காதுல கை வைக்காம ரொம்ப கஷ்டமா போச்சு சார் அப்படின்னு அதே பாடி லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்குது. மத்த எல்லாரும் சத்தம் தாங்க முடியாம காதுல கை வச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த பீஸோட பேரை கத்தி கூப்பிடுறாரு. அது கொடுக்கிற ரியாக்ஷன் கொஞ்சம் பாருங்களேன். என்ன கோபால் கடையில வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. இந்த பீஸை மட்டும் படைக்கிறப்போ பிரம்மன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு போல இருக்குப்பா. கடுப்பாவுதா? நான் கத்துறது கடுப்பாவுதா? இந்த மாதிரிதான் டிவில பாக்குற எங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னு அந்த மெகாபோனை எடுத்து கீழே வச்சதுக்கு அப்புறம் பொறுமையா பேசினாரு. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? கத்தி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் நம்ம அண்ணனுக்கே தொண்டை கட்டிட்டு கீச் கீச் அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. இவர் மேல அவர் மூல அவர் பண்ணாரு, அதனால நான் இப்படி ஆயிட்டேன். இவர் ட்ரிகர் பண்ணாரு, அதனால கத்திட்டேன். கத்துறதுக்காக வந்திருக்கீங்க. பழி வாங்க வந்த இடத்துல பழிக்கு பழி வாங்கிருச்சுங்க பயப்புள்ளிங்க. வாயில போட்டுக்கிட்டா தொண்டையில ஏசி போட்ட மாதிரி கூலா இருக்கும். டிவில பார்த்தேன். இந்த மாதிரி எந்த ஒரு சீசன் கண்டஸ்டன்ஸையும் நாங்க ரெடி பண்ணதே கிடையாது. பிக் பாஸ் பேசுற வரைக்கும் ரெடியே ஆக மாட்டீங்க, கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஏன் கத்துறீங்க? எதுக்கு கத்துறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. பாரு சொல்லு, எதுக்கு கத்துற? சார் நான் ஒரு விஷயத்தை சொல்ல வர்றப்போ இரு பாரு நானே சொல்லிடுறேன். நீ ஒரு விஷயத்தை சொல்ல வர, எதிரில இருக்கவங்க கேட்க மாட்டாங்க. நீ முதல்ல கேக்குறியா? எதிரில இருக்கவங்கள பேச விட்டு நீ கேக்குறியா? அப்புறம் எப்படி அவங்க கேட்பாங்க? சார் நான் அமைதியா இருந்திருக்கேன் சார். எது நீ அமைதியா இருந்திருக்கியா? மக்களே இவங்க அமைதியா இருந்திருக்காங்களா? இல்ல சார் இல்ல சார் இல்ல சார் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கோரஸ் பாட பாருங்க. மக்களுக்கு அதான் ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னு அமைதியா இருக்க சொல்றாரு. என்ன சார் இது நியாயமா இருக்கு? அமைதியா இருந்தா எதுவுமே பேச மாட்டீங்கன்றீங்க, ஏதா பேசினா அமைதியா இருக்க மாட்டீங்கன்றீங்க. பாவம் எங்க பிள்ளைங்க வீட்டுக்குள்ள என்னதான் பண்ணும்? என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர், உன்னை நினைக்கும் போது என்னால முடியலடா. இப்படி எல்லாரையும் ஆஃப் பண்ணி விட்டு போர் அடிக்குது, சுவாரஸ்யமா இல்ல அப்படின்னா அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? கேட்கறதுக்கு 1008 கேள்வி இருக்கு சார். அதை விட்டு கத்துறத போய் ஒரு பெரிய விஷயமா பேசுறீங்களே சார். கத்தாம இருக்கணும் அப்படின்னா இவங்க எல்லாம் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருக்கணும். இது கோயிலா? குழாயடி சண்டை போடுற இடத்துக்கிட்ட மௌன அஞ்சலி செலுத்துங்கள் அப்படின்னா இதெல்லாம் என்ன சார் நியாயமா இருக்கு? மொத்த பேரை அடிச்சு விட்டுருவேன். ஊருக்கோசரம் பேசுற புள்ளைய மிரட்டுறீங்க. நீ பேச தம்பி. தர்பூசணி கேமரா முன்னாடி கத்துறது, ரீல்ஸ் பண்றது, விஜய் சேதுபதி சார்ட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கறது, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது, இதெல்லாம் எதுக்கு பண்ற? இது உன் சொந்த போனோ ரீலோ கிடையாது, இது ஒரு ஷோ. இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிற கத்துற அப்படின்னு கேட்ட உடனே எல்கேஜி பாப்பாவை கொண்டு போய் ஸ்டேஜ்ல நிக்க வச்ச மாதிரி பேக்க பேக்க பேக்கன்னு முழிச்சிட்டு நிக்குது இந்த பீஸ். சொல்ற நீ வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? நான் இங்க ரீல்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு அதெல்லாம் பார்த்தாச்சு, உள்ள போய் ஏதாவது புதுசா பண்ணு அப்படின்னு சொன்னா கூட வீட்டுக்குள்ள போய் அதே தான் பண்ணிட்டு இருக்கிற. சரி 2 வாரம் கழிச்சு மாத்திப்ப, திருந்திருவேன் அப்படின்னு பார்த்தா திருந்த மாட்டற, வருந்த மாட்டற. வாய் வேலை செய்யற மாதிரி காது வேலை செய்வானா? சார் ஒரு விஷயம் கூட பேச விட மாட்டாங்க சார். நீ உரியா?
நீ உரியா இதுல வேற ஒரு மீட்டர் வச்சிருக்காரு தராதரம் கிராதரம் அப்படின்னு சொல்லவும் சுத்தி இருக்கிற பீஸுங்க எல்லாம் கை தட்டுச்சு. கை தட்டாதீங்க, உங்களை யாருக்குமே கை தட்டுற உரிமை கிடையாது, ஆடியன்ஸுக்கு மட்டும் தான் இருக்குது. சோ நீங்க கை தட்டாதீங்க, மக்களே நீங்க கை தட்டுங்க, ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசினே இருந்தார். சார் இவ்வளவு கோவமா பேசுறாரு. சார் வாப்போன்லாம் பேசுறாங்க சார். சார் அப்படின்னு ஒரு 5 செகண்ட் ஸ்டாப் ஆயிட்டாரு. ஐயோ பாயிண்ட் கரெக்ட் தான், இதுக்கு என்ன ரிப்ளை பண்றது அப்படின்னு யோசிச்சு கட்டிச்சு. சார் வா போன்னு எல்லாரும் தான் பேசிக்கிறீங்க, ஏன் போடா வாடான்னு கூட பேசிக்கிறீங்க. பாரு கூட பிரவீன வாடா போடான்னாங்க, நான் சும்மாவே வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன்றாங்க. அவங்க 2 பேருக்குள்ள என்ன தராதரம் இருக்குன்றது நீங்க நிர்ணயம் பண்ண முடியுமா? முடியாது சார் அப்படின்னு அந்த பீஸ் அடங்கிடுச்சு. எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. ஆனா இந்த பீஸ் கேக்குறது வேலிட் பாயிண்ட் தானே. அவங்க 2 பேருக்குள்ள வாப்போன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதை அலோவ் பண்றாங்க. ஆனா நீ எல்லாம் என்ன வாப்போன்னு கூப்பிட கூடாது அப்படின்னு முடிவு பண்ண ஒருத்தர் தன்னை வாப்போன்னு கூப்பிடுறதை எப்படி அலோவ் பண்ண முடியும்? அதுக்கு கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். இந்த பீஸும் வார்த்தை போட தெரியாம தராதரம் கிராதரம் பேசி வச்சிருக்குது. எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அதே தான் நம்ம சேதனனும் சொன்னாரு. கருத்து வேணும்னா கருத்தை சொல்லுங்க, அதை விட்டு என்ன தராதரம்? நீங்க யாரு சார் இன்னொருத்தரோட தகுதி தராதரம்லாம் பத்தி பேசுறதுக்கு? சார் கேமராவெல்லாம் மறைக்கிறாங்க சார். யோ நான் என்ன ஸ்கூல் டீச்சரா? எப்போ பார்த்தாலும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் நீ சண்டை போடு, ஆனா பேசு. அதை விட்டு கத்துறன்ற பேர்ல கத்துறது மட்டும் இல்லாம தராதரம் தகுதிலாம் பேசுறதுக்கு நீ யார்? இனிமே இப்பெல்லாம் பண்ணாத, உட்கார் அப்படின்னு மண்டையில கொட்டி உட்கார வச்சாரு. என்ன புரிஞ்சிச்சோ இந்த பீஸுக்கு? ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சிருக்கும், இந்த மனுஷன் பேசுறப்ப நம்ம குறுக்க பேசாம இருந்தா சீக்கிரம் உட்கார வச்சிடறாரு அப்படின்னு. அதுக்கேத்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல அவர் மட்டும் பேச விட்டு ஊம பாப்பா மாதிரியே மூஞ்ச வச்சுக்கிட்டு உஷாரா எஸ்கேப் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு பிட்ட போட்டு தப்பிச்சிட்டானே தம்பி எஃப்ஜே, அது இன்னும் நாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிருவேன். அதாவதுனே இங்க பார், என்ன காரணத்துக்கு சொன்னேன், எதுக்காக சொன்னேன் அப்படின்ற கருமாந்திரம்லாம் எனக்கு தேவையில்ல. ஆனா எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னேன் தப்பு தானே. ஏற்கனவே வெட்டிடுவேன்லாம் சொல்லி வச்சிருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தான்னு வைய, நீ அங்க நின்னுட்டு பேசிட்டு இருக்க மாட்டேன், இங்க கூட்டு வந்து பேச வச்சிருவேன். எல்லாருக்கும் தான் தம்பி காண்டு இருக்குது, கடுப்பாக தான் செய்யும். பட் எந்த அளவுக்கு உன் கண்ட்ரோல் ஒன்ட்டே இருக்குன்றதுலதான் விஷயமே இருக்கு. அதனால கொஞ்சம் ஷாத்திண்டு இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாரு. கலை பெரிய பாராட்டுகள் உனக்கு, கை தட்டுங்கப்பா. ஏன் தெரியுமா உனக்கு கை தட்டுறாங்க? ஏன்னா இத்தனை சீசன்ல இவ்வளவு பீப் போட்டதே கிடையாது, அம்புட்டு கெட்ட வார்த்தை பேசி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஏதோ இடுப்புல சிக்கலக்காம் பண்ண மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த பீஸ். கலை சிரிக்காதீங்க, தயவு செய்து சிரிக்காதீங்க, நான் உங்களை திட்டிட்டு இருக்கிறேன், நீங்க என்ன பீப்புக்கு சிரிக்கிறீங்க கலை அப்படின்னு தரமா அடிச்சாருப்பா. அங்கெல்லாம் எனக்கே விசில் அடிக்கணும்னு தோணுச்சு. சரியான டைமிங் அண்ட் ரைமிங். கிளி 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 கிழிச்சிட்டாடா டார்லிங். கெட்ட வார்த்தை பேசுறதே தப்பு, எப்பயாவது ஒரு டைம் அந்த பீப் வார்த்தை வரலாம். ஆனா எப்பவுமே வந்தா எவ்வளவு பீப் போடுறது? எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்க ஷோ இது? அங்க போய் இப்படி பண்ணலாமா? எங்கெங்கயோ போயிட்டு வந்தான்னு சொல்றீங்களே. பிராக்கெட்டுக்குள்ள காசி ராமேஸ்வரம் க்ளோஸ் தி பிராக்கெட், இதான் நீங்க கத்துக்கிட்டதா? இது வரைக்கும் இவ்ளோ பீப் போட்டதே கிடையாது. உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சுலபமா வருது வாயில வார்த்தை. நீங்க என்ன வேணா பேசிடுவீங்க, நாங்க பார்த்து பார்த்து பீப் போட்டு போடணும். நீங்க கவனமா பேச முடியாதா? ஒய் மேன் ஒய், உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சிட்டார். ஏன் சார் அந்த பீஸே நீங்க வீட்டுக்கு போகுது, எதுக்கு சார் அந்த பீஸ் இந்த திட்டுறீங்க? பாவம் கோச்சிட்டு மறுபடியும் போன இடத்துக்கே போயிட்டாருன்னா எதுக்கு சார் இந்த பாவம் நமக்கு சூனியம் கிணியம் வச்சிட போறாரு, பார்த்து இருந்துங்க. ஜக்கம்மா அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான், அவனை ரத்த கக்கவை. ஜெய் ஜக்கம்மா. ரம்யா மேடம் எந்திரடா கண்ணா, உங்களை யாரோ சொன்னாங்களே சர்டிபிகேட் கொடுத்து. ரம்யாலாம் கோவப்பட்டா அவ்வளவுதான், அமைதியா வாசிச்சிட்டு இருக்கா அப்படின்னு. யார் பாது? சார் நான் தான் சார். சொல்லுமா ரம்யா, நீங்க தான் அவ்வளோ பெரிய ஆளாச்சே வெளியே, அப்புறம் எதுக்கு உள்ள வந்திருக்கீங்க? நான் அவ்வளோ பெரிய ஆள்னு காட்டுறதுக்கா அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே தலையை தொங்க போட்டு நம்ம தர்பூசணி எப்படி மௌனம் காத்து எஸ்கேப் ஆனாரோ அதே மாதிரி இந்த அம்மாவும் எஸ்கேப் ஆயிடுச்சு, ரிப்ளையே கொடுக்காம. அடுத்த சீசனுக்கு யாராவது போறீங்கன்னா தலைவர் கோவமா உங்கள்கிட்ட பேசுறாரு அப்படின்ற பட்சத்துல நீங்க பேசாம இருந்தாலே போதும், அவரே கொஞ்ச நேரம் பேசிட்டு உட்கார வச்சிருவார். வெரி குட். அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா சார் நீங்க கேட்ட கேள்வி வேலிடான கேள்வி. இவங்க யார் தெரியுமா யார் தெரியுமான்னு சொல்லிட்டே இருக்காங்க தவிர்த்து யாருன்னு எங்களுக்கே தெரியல சார். ஒரு நாள் இல்ல ஒரு நாளாவது பார்க்கணும் இந்த அம்மா கிளம்புறதுக்குள்ள யார் தான் இந்த அம்மான்னு. நான் அவ்வளவு பெரிய ஆளு இவ்வளவு பெரிய ஆளுன்றாங்க, வாய்ஸ் மட்டும் தான் வாலாஜாபாத் வரைக்கும் போகுது, ஆனா ஆக்ஷன் ஒன்னும் பெருசா இல்லையே சார். இவன் டம்மி தான் போட்டுருக்கு. அப்புறம் பிரேக்ன்ட்டு போனாரா, அந்த கேப்ல இந்த ரம்யா அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த சபரியும் கனியும் ஃபீல் பண்ணாதடா ஒண்ணும் இல்ல ரொம்ப யோசிக்காத அப்படின்னு தூரத்துல இருந்து தடவி கொடுத்து சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. இதை நம்ம அண்ணன் வெளில இருந்து பாத்துட்டாரு போல இருக்கு. ஏய் 2 பேர் எந்திருங்க, அந்த பீஸ் ஃபீல் பண்ணியாவது திருந்தணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லிட்டு போறேன். நீங்க உட்காந்து நீ பண்ணது ஒண்ணும் தப்பு இல்ல, ஃபீல் பண்ணாத, ரொம்ப யோசிக்காத அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்க ரொம்ப நல்லவங்க தான், வெளியே வாங்க உங்களுக்கு செலவு வைக்கிறேன் அப்படின்னு உடனே அந்த அக்காக்கே சிரிப்பு வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஆளுக்கு தான் ஏதாவது பேசுறப்ப ரியாக்ஷன் கொடுத்தா பிடிக்காத, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தயவு செஞ்சு சிரிக்காதீங்க அப்படின்னு அங்கேயே மூக்குல ஒரு குத்து. வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காருல. சிட்டாலனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப நீங்க 2 பேரும் உட்காருங்க. ஏய் ரம்யா நீ நில்லு, இங்க பா, நீ தான் கவனமா இருக்கணும், நம்ம இங்க விளையாட வந்திருக்கோம். உன் பாச
பாசத்தெல்லாம் தூக்கின்னு வந்து வெளில வை, அங்க பாத்துக்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உன்னை எதிரில இருந்து தான் அடிக்கணும்னு அவசியம் இல்ல, பக்கத்துல இருந்து கூட அடிக்கலாம் அப்படின்னு உடனே கேமரா ஜூம்னு போய் சபரி அண்ட் கனி மூஞ்சி மேல நிக்குது. ஆனா என்ன பண்றது, தலைவர் யார சொல்றாருன்னு சொல்லி பாருக்கு தெரிஞ்சிருச்சு. சாவுல சாவு அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்க நம்மால அதை பார்த்துட்டாரு. சோ முறைச்சிட்டு அமைதியா நிக்கிறப்போ ஐயோ இந்த பயப்பிள்ளைங்க நம்ம கொடுத்த ரியாக்ஷனை போட்டு காமிச்சிருச்சு போல இருக்கே, இப்போ இந்த ஆள் நம்மள திட்ட போறாரு அப்படின்னு பாரு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிட்டாங்க. இருப்பினும் நம்ம ஆளு விடுவாரா? வாய் கிழிச்சிரும். புரியுதா? பாரு எத்தனை தடவை சொல்றது, ஒவ்வொரு டைமையும் சொல்லிட்டே இருக்கிறேன் சார். என்ன சார் பண்றது, கண்ட்ரோல் பண்ணணும் ட்ரை பண்றேன், இருந்தாலும் அப்படி இப்படின்னு வந்துருது சார். பாரு இங்க பாரு, உன்கிட்ட ஷார்ப்பான மைண்ட் இருக்கு பாரு, பட் அதை தேவையில்லாத இடத்துல யூஸ் பண்ற, உனக்கு நீயே தான் பிரச்சனை ஆயிடுற. சோ அதை பார்த்து யூஸ் பண்ணுமா அப்படின்னு தலையில தட்டுற மாதிரி தட்டி கன்னத்துல தடவி கொடுத்து உட்கார வச்சாரு. பிரவீன், திவாகர் ரீல்ஸ் பண்றப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு, சார் எல்லாரும் யூனிஃபார்ம்ல இருக்கும், இந்த பீஸ் மட்டும் யூனிஃபார்ம்ல இல்ல. அதே மாதிரி குழந்தைங்க பாக்குற ஷோல Dress போடாம நிக்கிறார் சார். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், இது குழந்தைங்க பாக்குற ஷோவா? ரைட். அப்போ அவர் மட்டும் தான் வீட்ல சட்டை இல்லாம சுத்தினார். கம்ருதீன் சபரி எல்லாம் சுத்தினது இல்ல. ஏன் முழு நேரமா பனியன் போட்டு தான் சுத்திட்டு இருக்குது இந்த FJ பீஸ்? அப்பெல்லாம் கேட்டியா நீ? அது ஏன் தர்பூசணி ஏதாவது பண்ணா மட்டும் இரும்பு கம்பியை வச்சு உள்ள குத்தி ஸ்ட்ரா போட்டு ஜூஸா குடிக்கிறீங்க? அப்பெல்லாம் மட்டும் உங்களுக்கு தெரியலையா குழந்தைங்க பாக்குற ஷோன்னு? என்னடா இழிச்சவாய பாருங்க, எந்த கேள்வி கேட்க மாட்டாங்கற எனக்கு இருந்தா. உன்னை பாரு நடிப்பு கிறுக்கன்னு சொல்றப்போ உனக்கு கோவம் வருதுல, நீ மட்டும் தர்பூசணியை சொல்லாமா? அந்த ஆள் பேசுனதுக்கு அந்த ஆளுக்கு தனியா இருக்கு, இருந்தாலும் அந்த ஆள் ரீல்ஸ் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லனே. அப்புறம் என்னத்துக்கு பின்னாடி உட்கார்ந்து அந்த பீஸை கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? உங்களை நீங்க மதிக்கிற அளவுக்கு இன்னொருத்தங்களையும் நீங்க மதிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்ல வந்தார். உங்களுக்கு எந்த வகையில அப்படின்ட்டு ஒரு பிரேக்க போட்டு ஐயோ அவசரப்பட்டு வாயை விட்டோமே அப்படின்னு வேற பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது உங்களுக்கு எந்த வகையில திவாகர் குறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு கேட்க வந்தாரு. அது நேருக்கு நேர் மூஞ்சி மேல அடிக்கிற மாதிரி ஆயிரும்ல, அதனால ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி நேரா போகாம யூ டர்ன் போட்டார். ஏன் அவன் நேரம் சொல்ல மாட்டானா? சுத்தி வளைச்சு தான் சொல்லுவானோ? அதே மாதிரி கனிமூக்குலயும் ஒரு குத்து. ஏன் மத்தவங்க எல்லாம் சட்டை போடாம இருக்கிறப்ப இவரை மட்டும் கேட்டீங்க அப்படின்னு அதுக்கு அந்த அம்மா அச்சக்கா பொச்சக்கா அப்படின்னு என்னென்னவோ கதெல்லாம் விட்டாங்க. ஆனாலும் பாயிண்ட் புடிச்சு குத்தவும் ரிப்ளை எதுவும் பண்ண முடியல. அடுத்து தர்பூசணியை புடிச்சு அது என்ன கனி FJவையும் சேர்த்து வச்சு கட்டி பிடிக்கிறதுலாம் ஒரு மேட்டரா சொன்னீங்களே, பழி வாங்குறன்ற பேர்ல என்ன வார்த்தை அது அப்படின்னு கேட்க, அவங்க ஜட்டி அப்படின்னு சொல்லி என்ன ஒண்ணு சொன்னாங்க சார், அதுக்கு பழி வாங்குறதுக்காக தமிழாக்கம் பண்ணி சொன்னேன் சார். யோ அது இது ஒண்ணா, இதுக்கு பேர் தான் உன் ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா தராதரமா? தர்பூசணி கோச் அப்பல பேசாதீங்க கோச். சரி அதை உன பிக் பாஸ் கூப்பிடுறாரு, அந்த டைம்ல என்ன ரீல்ஸ்? சரி இல்ல சார், அவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார், அது முடிச்சுட்டு போயிடலாமே அப்படின்றதுக்காக தான். ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் தான் இன்னும் பேலன்ஸ் இருக்கு சார், அதையும் முடிச்சுட்டு போயிடலாமே தான், வேற ஒண்ணும் இல்ல சார். உங்க ரீல்ஸுக்கு நடுவுல பிக் பாஸ் உங்களை கூப்பிடல, அதுக்காக நீங்க இங்க வரல. பிக் பாஸ் ஷோ வந்திருக்கீங்க, மத்த நேரத்துல பண்ண வேண்டியது தானே, அவர் கூப்பிடுறப்போ தான் நீங்க தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாத. இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு இவர் அந்த பீஸை திட்டுறதை பார்த்துட்டு அந்த பீஸுக்கே சிரிப்பு வந்துருச்சு. கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்குது, ஏன்னா அவரை மாதிரி ஆக்ஷன் காமிச்சு பேசுறாரு. தர்பூசணியை ரொம்ப அப்சர்வ் பண்றாரு போல இருக்கு நம்ம தலைவர். நீ ரீல்ஸ் பண்றப்போ பின்னாடி உட்காந்து பிச்சிக் பிச்சிக் பண்றதெல்லாம் அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றப்போ உனக்கு இனிச்சுதா? சொல்லு இனிச்சுதா? ஆமா சார். இப்போ கசக்குதா அப்படின்னு 1008 கேள்வி கேட்டாலும் நோ ரிப்ளை. சிம்பிளி ஊமா பாப்பா மூஞ்சி அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அமைதியா இருக்க உட்காருங்க அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரியே உட்கார வச்சிட்டார். போன 25 நாள்லயே நம்ம சேதனனை பர்ஃபெக்ட் புரிஞ்சு வச்சிருக்கு பாத்தீங்களா இந்த பீஸ். ஆனா போடுறது மட்டும் இன்னசென்ட் வேஷம். வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ. இவரை நம்பாதீங்க, இவன் சாதாரணமான ஆள் இல்ல, பெரிய நடிகர். அடுத்து துஷாரியும் அரோராவையும் எந்திரிக்க வச்சு, மக்களே பாத்துக்கங்க, நீங்க வெளில இருந்து ஷோவை பாக்குறீங்க, இவங்க 2 பேரும் உள்ள இருந்து பாத்துட்டு இருக்காங்க. என்னப்பா உள்ள ஏசி எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லையே, எல்லாம் கம்ஃபர்டபிள் தானே அப்படின்னு கேட்க, கம்ஃபர்டபிள் தான் சார் அப்படிங்குதுங்க. இது தெரிஞ்சு தலையாட்டுதுங்களா தெரியாம தலையாட்டுதுங்களான்னு தெரியல, ஆனா அவர் புடிச்சு கலாச்சிட்டு இருக்காருன்னு கூட தெரியாம தலையாட்டிட்டு இருக்குதுங்க. அவன் நம்மள கலாய்க்கிறான். அதுக்கப்புறமும் கண்டினியூஸா கலாய்க்க, அதுக்கு எப்பவும் போலயே நம்ம அரோரா சிரிச்சு சமாளிச்சாங்க. நம்ம துஷாரு சேம் ரியாக்ஷன். அது என்ன ரியாக்ஷன் கேக்குறீங்களா? நோ ரியாக்ஷன். ஃபேஸ்ல ஏதாவது ரியாக்ஷன் காமிச்சாதானே நீ ஏதாவது கேள்வி கேட்ப, நான் பதிலும் சொல்ல மாட்டேன், ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நின்னுட்டு இருக்க அப்படியே உட்கார வச்சிட்டார். எல்லாருமே நம்ம அண்ணனை நல்லா ரீட் பண்ணி வச்சிருக்காங்கப்பா. உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. அடுத்து கமரே கம்மோ, உன்னை பத்தி குத்தம் சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இந்த வாரம் கிடையாது. குட் பாயா இருந்த, உனக்கு ஏதாவது சொல்லணுமாப்பா? ஆமா சார், இந்த அன்பு கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருக்கு சார். கனி, FJ, சபரி, இன்னும் ஒரு சிலர்லாம் சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் பகச்சிக்கிட்டா என்ன குத்தி வெளியே அனுப்பிச்சிருவாங்களோன்னு ஒரு சின்ன பயம் இருக்குதான் சார் செய்யுது. அதாவது கம்மோ, சரி நான் சொல்ல வியானா சொல்லுவாங்க, இவரை பத்தி என்னமா நினைக்கிறீங்க நீங்க? ஒரே வரியில புரியுற மாதிரி சொல்லு. அவர் ரொம்ப நல்ல பிளேயர், ஒரு சில விஷயம் மட்டும் கரெக்டா பண்ணா கட்சி வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல ஒரே கரகோஷம் வெளியே. ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ். என்னடா ஃபேன்ஸா? சார் ஃபேமிலி சார். பாரு
நம்ம சேதனனே இம்ப்ரெஸ் ஆயிட்டார். வியானா நீ நிறைய நல்லா பேசுற, சோலோவா ஆடுற, உன் பேச்சுல தெளிவு இருக்கு, எனக்கு ஒன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் சந்தோஷம் தாங்க முடியல. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் அப்படின்னு மேலையும் கீழையும் பறக்குறாங்க நம்ம வியான்ஸ். நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்கமா வருதே. அடுத்து ரம்யா, நீங்க தான் பாம்பேல பாஷான்ற லெவலுக்கு சொன்னீங்க. அப்பேற்பட்ட பாஷா சாப்பிட்டு தூங்குற 2 பேர்ல இதுக்கு பாரு பேரை சொன்னீங்க சார். அவங்க தான் சுத்தி பாருன்னு சொன்னாங்க. சோ என்ன சொல்றாங்களோ நினைச்சு சொல்லிட்டேன் சார். அது கரெக்டான ஆன்சரா? பழி வாங்குறதுக்கான இடமா அது? பாரு திண்டு தூங்கிட்டா இருக்கிறாங்க. இதுல வேற பாரு நீ மட்டும் நல்லா விளையாண்டு அப்படின்னா என்னையே மிஞ்சி போலாம் அப்படின்னு இவங்க பெரிய டானு அப்படின்னு பங்கம் பண்ணி விட்டாரு. பட் இந்த மாதிரிலாம் பேசுறத பாக்குறப்போ நீங்க தான் சார் கரெக்ட். ஆண்டு கூட இந்த அளவுக்கு கேட்டிருப்பாரா அப்படின்னு தெரியல என்று ஃபீல் ஆனது. ஊர் விட்டு தான் கரெக்ட், ரவுடிகளுக்கு வச்சு ஆப்பு அது கரெக்ட். அட்லீஸ்ட் இப்பயாவது கரெக்டா சொல்லு பாப்போம் அந்த 2 பேர் அப்படின்னு கேட்க FJ அண்ட் வினோத் அண்ணா அப்படின்னாங்க. அப்படி சொல்லணும். நீ ஆனா யாராவது ஹெல்ப் வேணும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பின்னாடியே ஒளிஞ்சு ஓடணும் அப்படின்னு நினைச்சனா அதுக்கான இடம் இது கிடையாது. அது அப்பட்டமா வெளியே தெரியும், மாட்டிப்பேன். இப்போ துஷார் அண்ட் அரோரா 2 பேரையும் ஆடியன்ஸ் அப்படின்னு ஏன் சொல்றோம்? ஏன்னா அவங்க ஒண்ணுமே பண்ணல. அதை நாங்க அப்படிதான் சொல்ல முடியும். அதை நீங்க தான் புரிஞ்சு நடக்கணும், இல்லன்னா ஊட்ட விட்டு வெளியே வந்துருவீங்க. எனிவே அடுத்த வாரம் நீங்க தான் வரப்போறீங்க அப்படின்னு அவர் சொல்ல நானும் எக்ஸ்ட்ரா பிட் போட்டு சொல்றேன். ஏன் எதுக்கு? அதையும் மீறி ஒருவேளை இந்த பீஸ் கம்பு லெஃப்ட் ரைட்ல எல்லாம் சுத்துச்சின்னு வச்சுங்க, நம்மளே ஓட்டு போட்டு அடிச்சு வெளியே அனுப்பணும்னு நினைச்சாலும் நீர் தாயி நீ இருக்க வேண்டிய இடம் உள்ளதான் அப்படின்னு நம்ம பிக் பாஸ் குழு உட்கார வச்சிரும். அது எல்லாமே ரம்யாவோட கையில எல்லாம் இல்ல, வாயில தான் இருக்கு. சோ வாயை கரெக்டா பயன்படுத்துங்க. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. அடுத்து ஒரு அம்மாட்ட கேட்டாங்க, என்னமா நினைக்கிறீங்க இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா பயங்கர ஃபயரா பதில் சொன்னாங்க. சார் என் திறமையை காட்ட போறேன், கிளிக்க போறேன் அப்படின்னா உள்ள வராங்க சார். ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு சண்டை போடுறதுலயே குறியா இருக்காங்க தவிர்த்து ஒன்னும் பண்ற மாதிரி தெரியல. என்னமா பண்ணலாம் சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? அமிச்சிருங்க சார். அந்த மாதிரி வெட்டியா உட்காந்துருக்கவங்க எல்லாம் அமிச்சிட்டு ஃபயரா உள்ள இறக்குங்க சார் 4 பேரை. அவ்வளவுதானமா, நாளைக்கே இறக்குறமா அப்படின்னு அந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் 4 பேர் ரொம்ப நாளா தூங்கிட்டு இருக்காங்களா வெளில, அவங்கள அனுப்ப போறதா சொல்லியிருக்காரு. சோ இன்னைக்கு வந்துருவாங்க போல இருக்கு. நாங்க 4 பேர், எங்களுக்கு பயமே தெரியல. பட் அதெல்லாம் விடுங்க. இந்த அம்மா பேசுற பேச்செல்லாம் வச்சு பாக்குறப்போ அடுத்த சீசன்ல இவங்களே தூக்கி கண்டஸ்டன்டா போட்டா கூட சந்தேகப்படுறதுக்கு இல்ல. பண்ணாலும் பண்ணும் நம்ம பிக் பாஸ் குழு. டேய் மச்சான் வேணாண்டா, அது மட்டும் பண்ணாரா, சொன்னா கேள்றா, வேணாண்டா. அடுத்து உள்ள போய் சபரியை கூப்பிட்டு, சபரி நீ நாட்டாம மாதிரி நல்ல நியாயம் எல்லாம் கேட்கறமா, ஆனா பொதுவா எல்லாருக்குள்ள கேட்கணும். உன் அக்கா உன் தங்கச்சி அவங்களுக்கு எல்லாம் ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு நியாயமா, இதுல எனக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு டங்க புடுங்குற மாதிரி கேட்டாரு. நான் தான் சொன்னேன் நியாயம் கேட்கறதுக்காக ஒண்ணு சேர்ந்தா தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் சொந்த பந்தங்களுக்கு மட்டும் தான் கேட்பேன் அப்படின்னா அது பேரு குரூப்பிசம். அதை தான் நீங்க பண்றீங்க. ஐயா இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிச்சுங்க ஐயா, புரிஞ்சிச்சு. சோ இந்த சொந்த பந்தம் எல்லாம் தேவையில்ல. இனிமே பேர் சொல்லி கூப்பிடுங்க. இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் உங்க கேம் ஸ்பாயில் பண்ணுது, எமோஷனலா வீக் ஆக்குது. அது என்ன பிக் பாஸ் டூட் அண்ணே, யார் உங்களுக்கு கொடுத்தது இந்த உரிமையை? பிக் பாஸ் பிக் பாஸ்னு கூப்பிடுங்க, அப்படிதான் கூப்பிடணும், அதுதான் அவர் பேர் அப்படின்னு சொல்லி நச்சுன்னு அடிச்சாரு. ஏன்னா இவங்க ஒரு பேர் வைக்கிறப்போ நமக்கே கடுப்பாகுது. ஏன் பிக் பாஸ்னு கூப்பிட முடியாதா? ஜூடு அண்ணே டொன்னன். ஒரு சிலர் நம்மள கேட்கலாம், ஏன் போன சீசன்ல கூப்பிடலையா, இல்ல அதுக்கு முந்தின சீசன்ல தான் கூப்பிடலையா பேர் மாத்தி அப்படின்னு. அதுக்கு டைம் எடுத்திருக்கும். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு உறவு ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனா நீங்க மட்டும் ஒன் சைடா அவர் அப்படி எல்லாம் கூப்பிட்டு இருக்கீங்க. அவர் உங்களை அப்படி எல்லாம் பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணல அப்படின்னு நேத்து இவர் பேசுறதெல்லாம் பாக்குறப்போ அப்படியே கூஸ் பம்ஸா இருந்துச்சு. ஏன்னா நம்ம நினைச்சது எல்லாத்தையுமே தரமா கேட்டார். அது சும்மா பூசி மொழுவாம நறுக்குன்னு கேட்டார். அப்புறம் இன்னொன்னு கேட்டாரு, ஒரு ஆளை 10 பேர் நாமினேட் பண்றீங்க, மத்த எல்லாருமே ரொம்ப சிறப்பா விளையாடுறாங்களா? நான் பார்க்க எனக்கு கடுப்பாகுது. இதை இப்பவே தீர்த்து வச்சிருவோம். நாமினேஷன் பண்ணவங்க எல்லாம் தனியா உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு, கலை நீ தான் அவுட், வெளியே வா அப்படின்னு நறுக்குன்னு போட்டாரு. அதுவும் சனிக்கிழமையே. இதுக்கப்புறமாவது பொறுப்பா விளையாடுங்க, உட்காந்து பெஞ்ச அரக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் அடுத்த வாரம் வெளியே வருவீர்கள் அப்படின்னு ஒரு பூச்சாண்டி காமிச்சிட்டு கலையே வெளில வர சொல்லிட்டார். அவர் வெளியே வந்து, பிரவீன் ஒரு நல்ல மனிதன், அவனுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் இருக்கு, பாரு ஒரு குழந்தை மாதிரி அப்படின்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாரா. கலை நீங்க பேசி கீச்சதெல்லாம் போதும், பேசணும்னு சொல்றப்ப பேசாம இப்போ வந்து பேசிட்டு இருக்கீங்க, வீட்டுக்குள்ள உன் நேரம் இத்துடன் முடிந்தது, வெளியே வா அப்படின்னு வர சொல்லிட்டார். உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. ஆக்சுவலா இந்த பீஸுக்குள்ள நிறைய பொட்டன்ஷியல்லாம் இருக்கு, ஆனாலும் அதெல்லாம் நான் வெளிக்காட்ட மாட்டேன். காமிச்சு என் பேர் போயிடுச்சுன்னா நோ அப்படின்னு பயந்துகிட்டு கொஞ்சம் சேஃப் கேம் ஆடி இருக்கு. ஆனா என்ன பண்றது, வேலிடா பேசினா டாப் 5 இல்ல அட்லீஸ்ட் ஒரு டாப் 8லயாவது வந்திருக்கலாம். இப்ப பாருங்க, கேட்ட மாதிரி 30 நாளை மட்டும் கொடுத்து வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. வீட்டுக்குள்ள போற 4 பிள்ளைங்களும் இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு போங்க, இல்லன்னா உங்களுக்கும் இதே கதிதான். இந்த ராகவனோட திறமையை குறைச்சு எடை போட்டுட்டல, பொறுத்திருந்துப்பா. பட் இந்த பீஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சுதான் வந்தேன், அப்படிதான் இருந்தேன் அப்படிங்குது. அப்ப எல்லாமே பக்கா பிளானா, பொழைச்சுக்கோ ராஜா, பட் இதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்க போறேன், என் லைஃப்ல வேஸ்ட் பண்ண எதையுமே திரும்பி பண்ண மாட்டேன் அப்படின்றதுல உறுதியா இருக்காப்ல. அப்படியே இருந்தா சந்தோஷம், வாழ வேண்டிய வயசு ராஜா, பார்த்து பொழைச்சுக்க. அது ஒண்ணுக்கு 3 குழந்தைங்க இருக்கு, அதுதான் உன் உலகம் என்று உன்னை நீ நம்பி உன் உலகத்தை ஏற்றுக்கொண்டு அதை மட்டும் சுற்றி வா. என்னடா இது பொசுக்குன்னு ஔவையாரா மாறிட்டோம். தண்ணி அடிச்சிருக்கியா? இல்லப்பா.
லைட்டா. சரி, இத்துடன் நேற்றைய எபிசோட் முடிந்தது. இன்னைக்கு 4 கண்டெஸ்டன்ட்ஸ் உள்ள வர போறாங்க. அவங்க யாரும் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. சோ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் வீடியோ லேட்டா போட்டதுக்கு சாரி. ஆரம்பத்துல தொண்டை கொரன்னு தவக்கல மாதிரி இருந்தாலும் எண்டு வர்றப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. சோ என்னோட விக்ஸ் மாத்திரையே நீங்க தான் ரொம்ப போடுறனோ. சரி, மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.